பூங்காற்று திரும்புமா அடுத்து வர எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இன்பா வந்து பொய் தான் சொல்லியிருக்கா அப்படிங்கிற விஷயம் குணா மூலியமா ஆனந்திக்கு தெரிய வருது. இதனால ஆனந்தி வந்து எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப இன்பா சொன்னது எல்லாமே பொய்யா? இன்பாக்கும் குமரன் சாருக்கும் நிச்சயம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கா. கல்யாணம் வேற ஆகப்போது. நாங்கலாம் ஒரே கலர்ல தான் ட்ரெஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம குமரன் சார பத்தி தப்பு தப்பா நம்மள்ட்ட சொல்லி வச்சிருக்கா. இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனந்தி போய் இன்பா கிட்ட பேசுறாங்க. இன்பா பார்த்தீங்க அப்படின்னா, ஆனந்தி கிட்ட பேசாம அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா ஒரு நிமிஷம் இரு இன்பா, உன்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி பேசுறாங்க. எவ்ளோ பொய் சொல்லி வச்சிருக்க? உனக்கும் குமரன் சாருக்கும் நிச்சயம் ஆயிருச்சுன்னு சொல்ற. கல்யாணம் ஆகப்போகுதுன்னு சொல்ற. அவர பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்க. எதுக்காக இந்த மாரிலாம் சொல்லிட்டு இருக்க என்ட்ட? என்ன பத்தி நீ என்ன நெனச்ச? எதுக்காக நீ இந்த மாரிலாம் என்ட்ட சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி இன்பாவ திட்டுறாங்க. என்ன அப்படி என்ன நான் பொய் சொல்லிட்டேன்? நான் இப்ப சொன்னது பொய்யா இருந்தாலும், இனிமே இந்த விஷயம் நடக்க தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்பா வந்து சொல்றாங்க. ஆமாமா, அவருக்கு தான் அவன சுத்தமா பிடிக்காதே. எப்படி இந்த விஷயம்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு ஆனந்தி கேட்குறாங்க. உடனே இன்பா ஆனந்தி கிட்ட சவால் விடுறாங்க. நான் குமரன் மாமாவ எனக்கு பிடிக்க வச்சு, எப்படியாவது என்ன கல்யாணம் பண்ணிக்க வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்பா வந்து ஆனந்தி கிட்ட சவால் விடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.